சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி அவயோகியை பற்றி நிறைய பேசுகிறோம். நம்ம விஷ்கம்ப நாம யோகத்துக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, யோகி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லக்னத்துலேயும் யோகி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். சரி சார், இப்போ மேஷ லக்னம், ஏஎல்பி லக்னம் எல்லாமே வயதினுடைய லக்னம். ஏஎல்பி லக்னத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். நம்ம ஏஎல்பி லக்னம், மேஷ லக்னம் லக்னத்திலேயே சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே தன்னடக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இவருக்கு இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போ தன்னடக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். தன்னடக்கத்தினாலே இவர் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ரிஷப லக்னம், ஏஎல்பி லக்னம் லக்னத்திலே சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாவே, அதாவது மனைவி ஜாதகரை தேடி வரக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு வேலையின் மூலமாக அதிர்ஷ்டம் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த லக்னம் மிதுன லக்னம், ஏஎல்பி லக்னம். ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக வரும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாக இருந்தால் கூட, ஓகேங்களா, எண்ணங்கள் தாமதமாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இவருடைய வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஸ்லோவாக தான் இருப்பார். பட் இடம் மாறின உடனே வேலை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி இடம் மாறி பார்த்திங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய தன்மை இவருக்கு இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இடம் மாறினார்னாவே இவர் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போ லக்னம் கடக லக்னம், ஏஎல்பி லக்னம். யோகி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சனி பகவான் லக்னத்திலே இருக்கார் அப்படின்னு சொன்னாவே ஸ்லோவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். மனைவி வந்தப்புறம் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இடம் மாறி செட்டில் ஆன அப்புறம் தான் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். சிம்ம லக்னம், ஏஎல்பி லக்னம் இந்த காலகட்டத்தில் சிம்ம லக்னம், ஏஎல்பி லக்னம் இந்த காலகட்டத்தில் இவருக்கு யோகி பார்த்திங்கன்னா சனி பகவானாக இருக்கார். அவயோகி சந்திர பகவானாக இருக்கார். யோகி பார்த்திங்கன்னா சனி பகவானாக இருக்கும்போது லக்னத்திலே இருக்கார். இவர் இடம் மாறின அப்புறம் தான் இவருடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக தன்னடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது லக்னம் கன்னியா லக்னம், ஏஎல்பி லக்னம். கன்னியா லக்னம், ஏஎல்பி லக்னம் வரும்போது யோகின்னு சொல்லப்படுகின்ற சனி பகவான் லக்னத்திலே இருக்கார். யோகின்னு சொல்லப்படுகின்ற சனி பகவான் லக்னத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். திடீர் லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி துலா லக்னம், ஏஎல்பி லக்னம். துலா லக்னம், ஏஎல்பி லக்னம் சனி பகவான் லக்னத்திலே இருக்கார் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் இடம் மாறி செட்டில் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீகம் சொத்துக்கள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவரை தேடி வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். எப்போவுமே ஒர்க்குன்னே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது லக்னம் பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம், ஏஎல்பி லக்னம். விருச்சக லக்னம், ஏஎல்பி லக்னம் லக்னத்திலே சனி பகவான் யோகி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சனி பகவான் லக்னத்திலே இருக்கார். இந்த காலகட்டத்தில் உழைத்து ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். உழைத்து ஜெயிக்கக்கூடிய, உழைக்கணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கணும் அப்படின்ற மாதிரி தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். இடம் மாறி செட்டில் ஆவார். இடம் மாறி செட்டில் ஆகி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அப்பா பார்த்திங்கன்னா இவர் மீது பாசமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது யோகின்னு சொல்லப்படுகின்ற சனி பகவான் இப்போது ஏஎல்பி லக்னம், தனுசு லக்னம் லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கார். லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடம் மாறின அப்புறம் தான் இவருடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். எப்போவுமே தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உயர்ந்த மனப்பான்மை, அதாவது பிறக்கும்போது தாழ்வு மனப்பான்மையாக இருப்பார். இப்போ உயர்ந்து உழைத்து ஒரு இடத்துக்கு சாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த மாதிரி லக்னங்கள் வரும்போது நைட் ஷிஃப்ட்லலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ஏஎல்பி லக்னம், மகர லக்னம், ஏஎல்பி லக்னம் லக்னத்திலே சனி பகவான் இருக்கார் அப்படின்னா இவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா
கணவன், மனைவி, நண்பர்கள் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அவங்க மூலமாக யோகம் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி வெற்றி இவரை தேடி வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, குடும்பம் பற்றியதாகவும், படிப்பு பற்றியதாகவும், வருமானம் பற்றியதாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போ வந்து யோகின்னு சொல்லப்படுகின்ற சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார். அப்போ கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கும்போது இவருடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வெளியூரில் போய் செட்டில் ஆகணும் சார் அப்படின்ற மாதிரி அமைப்பு இவங்களுக்கு திங்கிங் வருமா? வரும்னு சொல்லலாம். வெளியூரில் போய் செட்டில் ஆன அப்புறம் தான் இவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். கடன் இவரை தேடி வந்தால் கூட அது சுப கடனாக மாற்றுவதற்குண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மீன லக்னம், ஏஎல்பி லக்னம். மீன லக்னம், ஏஎல்பி லக்னம், லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவர் எப்போவுமே வந்து இவருடைய மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, ஒபீடியண்ட்டான இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவர் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பாசம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம்னு சொல்லலாம். பாசம் மிக்கவர்கள், அப்பாவின் மீது பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். உழைப்பின் மீது அதீத பற்று இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். இந்த உழைப்பு இவருக்கு ஜெயிக்க வைக்குமான்னா கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து இடமாற்றம் அப்படின்னு திங்கிங் மட்டும் வரும். நான் வந்து தொழிலுக்காக இடம் மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி திங்கிங் மாதிரி மட்டும் வரும். இந்த டைமில் இடம் மாறாமல் இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.